மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 10. 11:30 மணிக்கு சார்லஸ் லாவர்டன் வெஸ்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஜேப்பின் அறைக்குள் அழைத்து வரப்பட்டார். ஜேப் எழுந்து கை குலுக்கினார். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவர். ஒரு நடிகரை போன்ற முகபாவனைகளும் பேச்சாளருக்கு இருக்கக்கூடிய எடுப்பான கண்களும் கொண்டவர். பார்ப்பதற்கு நல்ல தோற்றமுடையவர். அவர் சற்று வருத்தமாக தெரிந்தாலும் அவரது நடத்தை மிகவும் முறைப்படியாக இருந்தது. அவர் அமர்ந்து தனது கை உறைகளையும் தொப்பியையும் மேசை மேல் வைத்துவிட்டு ஜேப்பை பார்த்தார். முதலில், திரு லாவர்டன் வெஸ்ட், இது உங்களுக்கு எவ்வளவு வருத்தத்தை தரும் என்பதை நான் உணர்ந்துள்ளேன். லாவர்டன் வெஸ்ட் அதை அலட்சியப்படுத்தினார். என் உணர்வுகளை பற்றி நாம் பேச வேண்டாம். சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர். திருமதி ஆலன் ஏன் தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்று உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? உங்களால் எங்களுக்கு ஏதேனும் உதவ முடியுமா? இல்லவே இல்லை. உங்களுக்கு ஏதேனும் சண்டையா அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்ததா உங்களுக்குள்? அப்படி எதுவும் இல்லை. இது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. சார், இது தற்கொலை அல்ல. கொலை என்று நான் சொன்னால் அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். கொலையா? சார்லஸ் லாவர்டன் வெஸ்டின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. கொலை என்றா சொல்கிறீர்கள்? சரியாக சொன்னீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், திருமதி ஆலனை யாராவது கொலை செய்ய வாய்ப்பிருக்கிறதா? லாவர்டன் வெஸ்ட் தடுமாறி பதிலளித்தார். இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்படி ஒரு நினைப்பே கற்பனை செய்ய முடியாதது. அவள் எதிரிகள் யாரையாவது பற்றி சொன்னாளா? அவள் மீது கோபத்தில் இருந்தவர்கள் யாராவது? ஒருபோதும் இல்லை. அவளிடம் துப்பாக்கி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவர் சற்று திடுக்கிட்டு போனார். மிஸ் பிளண்டர்லித் சொல்கிறார், திருமதி ஆலன் சில ஆண்டுகளுக்கு முன் வெளிநாட்டிலிருந்து இந்த துப்பாக்கியை கொண்டு வந்ததாக. அப்படியா? ஆனால் நம்மிடம் மிஸ் பிளண்டர்லித்தின் வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. ஒருவேளை திருமதி ஆலன் யாருக்காவது பயந்து பாதுகாப்புக்காக இதை வைத்திருந்திருக்கலாம். சார்லஸ் லாவர்டன் வெஸ்ட் சந்தேகத்துடன் தலையசைத்தார். அவர் மிகுந்த குழப்பத்தில் இருந்தார். மிஸ் பிளண்டர்லித்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர் நம்பகமானவர் என்று நினைக்கிறீர்களா? அவர் ஒரு நிமிடம் யோசித்தார். ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களுக்கு அவரை பிடிக்கவில்லையா என்று ஜேப் அவரை கூர்மையாக கவனித்து கேட்டார். அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் நான் விரும்பும் வகை அவர் இல்லை. அந்த ஏளனமான சுதந்திரமான குணம் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவர் உண்மையானவர் என்றுதான் சொல்வேன். புரிகிறது என்றார் ஜேப். உங்களுக்கு மேஜர் யூஸ்டஸை தெரியுமா? யூஸ்டஸ்? ஆமாம், நினைவிருக்கிறது. ஒரு முறை திருமதி ஆலனின் வீட்டில் அவரை சந்தித்தேன். அவர் ஒரு சந்தேகத்துக்குரிய மனிதர். அதையே பார்பராவிடமும் சொன்னேன். எங்களுக்கு திருமணம் ஆன பிறகு அவர் வீட்டுக்கு வருவதை நான் விரும்ப மாட்டேன். திருமதி ஆலன் அதற்கு என்ன சொன்னார்? அவள் அதை ஒப்புக்கொண்டார். என் முடிவுகளை அவள் முழுமையாக நம்பினாள். ஒரு பெண்ணை விட ஒரு ஆணுக்குத்தான் மற்ற ஆண்களை பற்றி நன்றாக தெரியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவரை சந்திக்கும் போது அவரிடம் கடுமையாக நடந்து கொள்ள விரும்பவில்லை என்று பார்பரா விளக்கம் அளித்தாள். இயற்கையாகவே என் மனைவியாக வரும்போது அவளுடைய பழைய நண்பர்கள் பலர் சரியானவர்கள் அல்ல என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அதாவது உங்களை திருமணம் செய்வதன் மூலம் சமூகத்தில் அவளது நிலை உயரும் என்று கருதுகிறீர்களா என்று ஜேப் நேரடியாக கேட்டார். லாவர்டன் வெஸ்ட் தன் கையை உயர்த்தினார். இல்லை, அதுவல்ல.
உண்மையில் திருமதி ஆலனின் தாய் என் குடும்பத்தின் தூரத்து உறவினர். அவர் பிறப்பால் எனக்கு நிகரானவர். ஆனால் நான் பதவியில் இருப்பதால் நண்பர்களையும் மனைவியையும் தேர்ந்தெடுப்பதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் பொதுமக்களின் பார்வையில் இருக்கிறோம் இல்லையா? ஓ, புரிகிறது என்றார் ஜேப். எனவே உங்களால் எங்களுக்கு உதவ முடியாது. நிச்சயமாக இல்லை. நான் முற்றிலும் குழம்பி போயிருக்கிறேன். பார்பரா கொலை செய்யப்பட்டாளா? நம்பவே முடியவில்லை. இப்போது சொல்லுங்கள், நவம்பர் 5ஆம் தேதி இரவு நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நான் எங்கே இருந்தேனா? லாவர்டன் வெஸ்டின் குரல் உயர்ந்து ஒலித்தது. இது ஒரு சாதாரண விசாரணைதான் என்று ஜேப் விளக்கினார். நாங்கள் எல்லோரிடமும் இதை கேட்க வேண்டும். லாவர்டன் வெஸ்ட் கௌரவத்துடன் அவரை பார்த்தார். என் நிலையில் இருப்பவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜேப் அமைதியாக காத்திருந்தார். நான் யோசிக்கிறேன். நான் சபையில் இருந்தேன். 10:30க்கு கிளம்பினேன். ஆற்றங்கரையில் சிறிது தூரம் நடந்தேன். சில வான வேடிக்கைகளை பார்த்தேன். இக்காலத்தில் அதுபோன்ற சதித்திட்டங்கள் ஏதும் இல்லை என்று நினைக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் ஜேப் நகைச்சுவையாக. லாவர்டன் வெஸ்ட் அவரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் பார்த்தார். பிறகு நான் நடந்தே வீட்டுக்கு சென்றேன். உங்கள் லண்டன் முகவரி ஹான்ஸ்லோ ஸ்கொயர் என்று நினைக்கிறேன். அங்கு எத்தனை மணிக்கு சென்றீர்கள்? சரியாக தெரியவில்லை. 11:11 அந்த சமயத்தில்தான். யாராவது உங்களை உள்ளே விட்டார்களா? இல்லை, என்னிடம் சாவி இருக்கிறது. நடந்து செல்லும்போது யாரையாவது பார்த்தீர்களா? இல்லை. நிச்சயமாக இன்ஸ்பெக்டர், இந்த கேள்விகளை நான் மிகவும் எதிர்க்கிறேன். நான் உறுதி கூறுகிறேன், இது வெறும் நடைமுறை விசாரணைதான் திரு லாவர்டன் வெஸ்ட். இவை தனிப்பட்டவை அல்ல. அந்த பதில் அவரை சற்று அமைதிப்படுத்தியது. அவ்வளவுதானா? இப்போதைக்கு அவ்வளவுதான் திரு லாவர்டன் வெஸ்ட். எனக்கு தகவல் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக சார். அப்படியே திரு ஹெர்குல் பாய்ரோவை அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். திரு லாவர்டன் வெஸ்ட் ஆர்வம் கலந்த பார்வையுடன் அந்த சிறிய பெல்ஜியக்காரரை பார்த்தார். ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன் சார் என்றார் பாய்ரோ. சட்டென்று அந்நிய நாட்டு பாணியில், என்னை நம்புங்கள். உங்கள் இழப்பை கண்டு என் இதயம் கசிகிறது. எவ்வளவு பெரிய வேதனை. ஆனால் நான் அதிகம் பேச மாட்டேன். ஆங்கிலேயர்கள் தங்கள் உணர்வுகளை எவ்வளவு அழகாக மறைக்கிறார்கள். அவர் தன் சிகரெட் பெட்டியை எடுத்தார். அனுமதியுங்கள். அடடா, இது காலியாக இருக்கிறதே ஜேப். ஜேப் தன் பாக்கெட்டுகளை தட்டிவிட்டு தலையசைத்தார். லாவர்டன் வெஸ்ட் தன் சிகரெட் பெட்டியை எடுத்து, திரு பாய்ரோ, என்னுடையதில் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். நன்றி நன்றி. அவர் ஒன்றை எடுத்துக்கொண்டார். நீங்கள் சொன்னது போல திரு பாய்ரோ என்று லாவர்டன் வெஸ்ட் தொடர்ந்தார். நாங்கள் ஆங்கிலேயர்கள் எங்கள் உணர்வுகளை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டோம். எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதே எங்கள் கொள்கை. அவர் இருவரிடமும் விடைபெற்று வெளிச்சென்றார். அழுத்தமான மனிதராய் தெரிகிறார் என்றார் ஜேப் வெறுப்புடன். பிளண்டர்லிட் சொன்னது சரிதான். ஆனாலும் அவர் பார்க்க நல்ல மனிதராக தெரிகிறார். நகைச்சுவை உணர்வு இல்லாத பெண்களுக்கு அவரை பிடிக்கலாம். அந்த சிகரெட் எங்க? பாய்ரோ அதை அவரிடம் கொடுத்தார். எகிப்திய வகை, விலை உயர்ந்தது. இல்லை, இது உதவாது. என்ன ஒரு பரிதாபம். இவ்வளவு பலவீனமான அலிபியை நான் கேட்டதே இல்லை. உண்மையில் அது ஒரு அலிபியே அல்ல பாய்ரோ. நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்க கூடாதா?
அவள் அவனை மிரட்டியிருந்தால்? மிரட்டுவதற்கு அவர் மிக சரியான ஆள்தான். சத்தமில்லாமல் பணத்தை கொடுத்திருப்பார். அவதூறுகளை தவிர்க்க எதையும் செய்வார். நண்பரே, உங்களுக்கு பிடித்தது போல ஒரு கதையை உருவாக்குவது சுவாரஸ்யம்தான். ஆனால் அது நம் வேலை அல்ல. ஆமாம், யூஸ்டஸ் தான் நம் வேலை. அவரை பற்றி சில தகவல்கள் கிடைத்துள்ளன. நிச்சயமாக அவர் ஒரு மோசமான ஆள்தான். சொல்ல மறந்துவிட்டேன். மிஸ் பிளண்டலித்தை பற்றி நான் சொன்னதை செய்தீர்களா? ஆமாம், ஒரு நிமிடம் இருங்கள். லேட்டஸ்ட் தகவலை கேட்டு சொல்கிறேன். அவர் தொலைபேசியை எடுத்து பேசினார். பிறகு அதை வைத்துவிட்டு பாய்ரோவை பார்த்தார். மிகவும் இரக்கமற்ற பெண். கோல்ஃப் விளையாட சென்று விட்டாளாம். தன் நண்பி கொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே இப்படி செய்வது என்ன ஒரு செயல்? பாய்ரோ ஆச்சரியத்துடன் ஒரு சத்தம் எழுப்பினார். இப்பொழுது என்னாச்சு என்று கேட்டார் ஜேப். ஆனால் பாய்ரோ தமக்குத்தாமே முணுமுணுத்து கொண்டிருந்தார். நிச்சயமாக இயல்பாகவே நான் எவ்வளவு பெரிய முட்டாள். கண் முன்னாடி இருந்த விஷயத்தை கவனிக்கவில்லையே. ஜேப் சத்தமாக கூறினார். தனக்குத்தானே பேசுவதை நிறுத்திவிட்டு, வாருங்கள், யூஸ்டஸை பிடிக்கப் போகலாம். பாய்ரோவின் முகத்தில் விரிந்த பிரகாசமான புன்னகையை கண்டு அவர் வியப்படைந்தார். ஆமாம், நிச்சயமாக அவரை பிடிக்கப் போகலாம். ஏனென்றால் இப்பொழுது எனக்கு எல்லாமே விளங்கிவிட்டது. அத்தியாயம் 10 முடிந்தது. மர்மமான